நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, இறைவனை எப்படி ஆட்கொள்வது, நம் எண்ணம், மனம், சிந்தை. அப்போ நம்ம இந்த மூணும் வைத்து இறைவனை நாம் ஆட்கொண்டா எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் எல்லாம் கிடைக்கும் இறைவனை ஆட்கொண்டால், அப்போ இறைவன் நம்பிக்கை வையுங்கள் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேங்க. ஆனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன தெளிவு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நாம் எல்லாம் நினைத்திருக்கோம் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நினைக்கிறோம், ஆனால் வெற்றி அடைய முடியலை. அதன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைப்பதோடு மனதை வைத்துக் கொள்வதில்லை. நாம் நினைக்கிறதோடு மனதை வச்சிருந்தா அந்த ரசாயனத்தால் நம் எண்ணம், உடல், அறிவு மூன்றும் இயங்கி அந்த காந்தமானது வெளியே இயக்கத்திற்கு வந்து விடுகின்றன. அப்போ பிரபஞ்சம் என்ன எதிர்பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணத்தை, நம்மளோட ஆற்றலை எதிர்பார்த்து அதை இயக்க காத்திருக்கின்றன. பிரபஞ்சம் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றன, அவங்கவுங்க மனம் போல் வாழ வைத்து கொண்டிருக்கின்றன. அப்போ அந்த மனசை நாம் வாழ வைத்து கொண்டிருக்கிறத இந்த நிலையில் நாம் வாழணும்னு நினைக்கிறோமோ அதற்குண்டான பிரபஞ்சம் தான் நம்மளுக்கு வாழ வைத்து கொண்டிருக்கின்றன, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம் எண்ணத்தை அந்த நிலையில் வாழ வைப்பதில்லை. இதனால தான் நம்மளுக்கு சிலர் மட்டும் வெற்றி அடைகிறாங்க, மற்றது எல்லாம் தோல்வின்னு நினைக்கிறோம். அந்த தோல்வி காரணம் என்னன்னா, சிந்தனையை சீரமைப்பதில்லை. அந்த சிந்தனைகளை சீரமைத்து நம்ம வைத்துட்டா நமக்கு எல்லாம் நடக்குது, நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்குது. நம்மளுக்கு ஒன்று வேணும்னு நினச்சா, இங்கே நினச்சா எந்தோ ஒரு மூலியத்தில் நம்மளுக்கு அந்த இது கிடைச்சிடுது, நம்ம கைக்கு வருது, யாரோ ஒருத்தர் கொண்டு தராங்க. அப்போ பிரபஞ்சமானது அவங்க மனதில் தூண்டப்பட்டு அந்த எண்ணத்தால் அதுக்கு நம்ம சேர்க்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் எல்லோருக்கும் வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கின்றன. அதனால தான் உலகம்ங்கிற இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இத்தனையும் வாழக்கூடிய உலகத்தில் கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய நிலையில் நாம் வாழ்வதை சிரமம் என்று ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ அந்த சிரமத்தை நாம் ஜெயிக்கணும்னா நம் எண்ணத்தை சிரமித்து வைத்துக்கொண்டு நம் அறிவையும் எண்ணத்தையும் உடலோடு இயக்க விட வேண்டும். அப்போ உடலோடு இயக்க விட்டாதான் உடலிலிருந்து ரசாயனம் உருவாகி அந்த காந்தமானது பிரபஞ்சத்துக்கு சேர்ந்து, அப்போ நம் எண்ணமானது, நம்மளோட ஆற்றலானது, நம் சுவாசமானது பிரபஞ்சத்தோடு கலந்து கொண்டு இருக்கின்றன. அப்போ நாம் பிரபஞ்சத்துக்கு உட்பட்ட மனிதர்களே. அப்போ நம் என்ன நினைக்கிறோமோ, என்ன செயல்பாடு வேணும்னு செய்கிறோமோ அந்த செயல்பாடு தங்களுள்ளே இருந்து தான் உருவாகின்றன. இந்த நிலைகள்லாம் நீங்கள் புரிந்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையை வெற்றி அடையலாம். ஆனால் இத்தனை வீடியோ உங்களுக்கு நான் பிரபஞ்சமாக விஷயமாக உங்களுக்கு தந்துட்டுருக்கேன். ஆனால் நீங்கள் பக்கத்தில் இப்போ 22 சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்கன்னா எப்பயோ உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும். அதே நான் சொல்லக்கூடிய விளக்கங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அதே கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறதுக்கு ஒரு திருப்தி ஏற்படும். அதே கமெண்டில் தெரியப்படுத்துனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தேவையான வீடியோக்கள்லாம் கொடுக்க முடியும். நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா எனக்கு இன்னும் ஒரு ஆர்வங்கள் தூண்டப்படும். ஆனால் உங்களுக்கு இந்த ஆத்மார்த்தமான வீடியோ கொடுத்துட்ருக்கேன். ஆனால் இதை நல்லா புரிய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன் மனமும் தன் அறிவும் தன் செயல்பாடும் ஒழுங்காக இருந்ததுன்னா உடலில் ஒரு ரசாயன மாற்றம் கண்டிப்பாக ஏற்படுகின்றன. இதை எல்லோரும் உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த ரசாயன மாற்றத்தால், அந்த எண்ண அதிர்வுகளால் நம் உடலில் இருந்து வெளிப்படும் காந்த அதிர்வுகளை பிரபஞ்ச சக்தியாக மாறி நம்மளுக்கு என்ன தேவைகளோ, என்ன வேணுமோ அத்தனையும் இயக்கி கொண்டு நம்முடன் சேர்த்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நாம் செய்வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணத்தோடு அந்த நிகழ்வோடு இருப்பதில்லை. அதனால் மட்டுமே நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காமல் போகின்றன, தட்டி போகின்றன. அப்போ நம் மனதை நாமளே தட்டி விடுகின்றோம், நம் அறிவை தட்டி விடுகின்றோம், நம் உடலோடு வருகின்ற ஆற்றலை தட்டி விடுகின்றோம். இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் ஒரு மனிதனோட இயக்கம். அப்போ பிரம்மா, விஷ்ணு, சிவன். அப்போ அழிக்கக்கூடியதும் நமக்குள்ளே இருக்குது, உருவாக்கக்கூடியதும் நம்மளுள்ளே இருக்குது. ஆனால் அதை காத்து ரட்சித்து கொள்ள வேண்டியதும் எங்களுக்குள்ளே இருக்குது. இந்த மூணும் சேர்ந்த உடலில் நாம் ஏன் மனதையும் அறிவையும் எண்ணத்தையும் சீரமைத்து, மனதில் இருக்கும் எண்ணம், மனம் என்றால் சாதாரணமல்ல, மனதில் இருக்கும் தோன்றுகின்ற எண்ணம் அனைத்தும் அறிவோடு சேர்ந்து உடல் ரசாயன மாற்றமாக காந்தமாக உருவாகி வெளியே செல்கின்றன. இதை எல்லோரும் உணர்ந்திருக்கிறீங்களா? பார்த்தீங்கன்னா
உணர்ந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா என்ன எண்ணத்தில் நாம் வாழ்கிறோம் என்று யாருமே புரிஞ்சுக்கிறதில்ல. எந்த எண்ணத்தில் நாம் வாழ்ந்து நம் வாழ்க்கையில் வாழ்ந்து முடிகிறோம் அங்கிறது யாரும் இல்லை. இப்போ வாழ்ந்தா சரி, இப்போ இது கிடைச்சா சரிங்கிற எண்ணத்தில் போகிறோம். ஆனால் இப்போ இல்லை, எப்பயுமே கிடைத்து கொண்டிருக்கும், எப்பயுமே வாழ்க்கையில் வெற்றியடைந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் சுபிச்சம் சுபிச்சம் சுபிச்சம், மங்களகரம் மங்களகரம், எல்லா மங்களகரத்தையும் நம்ம உருவாக்கி கொள்ள முடியும். அத்தனையும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனையும் பிரபஞ்சத்தில் வாழ வழிவகுத்து கொண்டிருக்கின்ற அத்தனை குழந்தைகளும் பிரபஞ்ச குழந்தைகளே. அப்போ இயற்கை குழந்தைகளாக நாம் இருக்கும் பொழுது நாம் ஏன் துன்பம் என்கின்ற காரணத்தில் நாம் துன்பம் அடைகிறோம் என்று சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் யோசித்தவர் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். இதை பூர்ணமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஆசையால் உங்களுக்கு இந்த விடையை சமர்ப்பிக்கின்றேன். ஓம் ஏகதந்தா வித்மகே வக்கதுண்டாய் தீமகி தன்னோ தந்தி பிரசோதயான். ஸ்ரீ மகா கணபதியே நமோ நமக.